வணக்கம். யாழ் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். போர் அத்துமீறலை வெளிக்கொண்டு வந்த கொக்கு தொடுவாய் புதைகுழி. மீட்கப்பட்ட சடலங்களில் இளம் பெண்களே அதிகம். சித்திரவதைகளை அனுபவித்து இறந்தமை தடவியல் அறிக்கையில் வெளிவந்துள்ளது. அணுசக்தி ஆய்வுகளுக்கு தயாராகிய இலங்கை. வரலாற்றில் முதல் முறையாக முழுமையான ஆய்வு ஆரம்பம். பாதுகாப்பு அம்சங்களுக்கு சிறப்பு கவனம். செம்மணி புதைகுழி இனப்படுகொலைக்கு திரைமறைக்கும் விமல் வீரவங்ச. சபா குகதாஸ் ஆவேச குற்றச்சாட்டு. சுமார் 7 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சிகரெட்டுகளுடன் பண்டார்நாயக்கா விமான நிலையத்தில் ஒருவர் கைது. மருத்துவ பணியாளர்களை கைது செய்யும் இஸ்ரேல் அரசாங்கம். காசாவின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட உண்மையால் பரபரப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்பான ஆரம்பகட்ட பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி குழாய் நீர் பொருத்தும் பணிகளின் போது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. முல்லைத்தீவு நீதிமன்றம், முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி கே வாசுதேவா மற்றும் யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி சே பிரணவன் ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையில் 52 மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன. அத்துடன் ஆடைகள், துப்பாக்கி ரவைகள் உட்பட வேறு தடய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட 52 மனித எலும்பு தொகுதிகளில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இள வயதினர் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெடிப்பு காயங்களால் உயிரிழந்துள்ளமையும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளமையும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள், என்ன காரணத்தால் இறந்தார்கள், அவர்களின் வயது எத்தனை போன்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகளில் 31 பெண்களுடையவை என்றும் 21 ஆண்களுடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் வயது எல்லை 12 முதல் 53 வயது வரை உள்ள நிலையில் பெரும்பாலானவர்கள் 13 முதல் 30 வயதுடையவர்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 32 பேரின் உயிரிழப்புக்கு வெடிப்பு சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணமாக உள்ளது. துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். வெடிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு காரணமாக 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையின் அணுசக்தி துறையில் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் அணுசக்திக்கான தயார் நிலையை மறு ஆய்வு செய்ய சிறப்பு திட்டம் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமர ஜெயக்கொடியின் தலைமையில் நேற்று கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணுசக்தி சபையின் ஏற்பாட்டில் சர்வதேச அணுசக்தி முகமையின் நிபுணர்களின் பங்கேற்புடன் இந்த நிகழ்ச்சி ஜூலை 18 வரை நடைபெறவுள்ளது. ஆரம்ப நிகழ்வில் கருத்து தெரிவித்த அமைச்சர், இந்த மறு ஆய்வு திட்டம் இலங்கையின் அணுசக்தி துறையின் முன்னேற்றத்துக்கு முக்கிய படியாக அமையும் என்றும், மேலும் அணுசக்தி நம்பகத்தன்மை, குறைந்த செலவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு ஆகிய முக்கிய பங்கு வகிப்பதாகவும், இலங்கை மின்சார சபையின் நீண்டகால மின் உற்பத்தி விரிவாக்க திட்டத்தில் அணுசக்தி அடிப்படை முறையாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை இன்னும் அணுசக்தி பயன்பாடு குறித்து இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றாலும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்கி வருவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தியமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி அகழப்பட்டு எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச உண்மைக்கு புறம்பான சித்தரிப்பை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இனவாதத்தை கட்டவிழ்த்துவிட முனைவதாகவும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 1956ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட இரத்தக்களரியையும் இனப்படுகொலையை மறைத்து செம்மணி அகழ்வின் மூலம் தமிழர்கள் மீண்டும் இரத்தக்களரியை ஏற்படுத்த முனைகிறார்கள் என்ற உண்மைக்கு புறம்பான இனவாதத்தை விமல் வீரவன்ச தூண்டுவதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் செம்மணி மனித புதைகுழியை அகழ்வதால் என்ன பயன் என கேள்வி கேட்பதற்கு
பிமல் வீரவன்சவுக்கு அருகதை கிடையாது எனவும் செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்படுகின்ற எண்புக்கூடுகள் இராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களின் எண்புக்கூடுகளாக இருக்கலாம் என்ற வீரவம்சவின் கூற்று இனங்களிடையே முருகல் நிலையை ஏற்படுத்தி அரசியலில் லாபம் தேட முனைவதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குறிப்பிட்டுள்ளார். பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 7 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடம் மின்னணு சிகரெட்டுகளை சார்ஜ் செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்த 26 வயதுடைய வாவதகம பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் துபாயில் உள்ள ஒரு உணவகத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்தவர் என தெரிய வந்துள்ளது. விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது சுங்க அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துபாயில் இருந்து வந்த குறித்த சந்தேக நபரிடம் மின்னணு சிகரெட்டுகளை சாட்சியை பயன்படுத்தும் ரசாயன பொருட்களும் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு இவர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போதே கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து சர்வதேச செய்திகள். இஸ்ரேல் காசா இடையே போர் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகும் நிலையில் இதுவரையான காலப்பகுதியில் 360 மருத்துவ பணியாளர்கள் இஸ்ரேல் அரசால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளது. இரு நாட்டுக்கும் இடையிலான போரின் விளைவாக அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களுக்கான மனிதாயமான உதவிகள் கிடைப்பது கடினமாக இருந்து வருகின்றது. இந்த நிலையிலே மருத்துவ பணியாளர்களை இஸ்ரேலா கைது செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் துயரமான மற்றும் கடுமையான சூழ்நிலையில் வாழ்கின்றனர் என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் மருத்துவர்கள் அடங்குவதால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் ஆயிரக்கணக்காக காயமடைந்த பாலஸ்தீனியர்களுக்கு மருத்துவ வசதிகள் கிடைப்பது மேலும் தடைப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் தனது அறிக்கையில் கவலை தெரிவித்துள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் போர் தொடங்கியதிலிருந்து காசா முழுவதும் குறைந்தது 1400 சுகாதார மற்றும் மருத்துவ ஊழியர்களை இஸ்ரேலிய இராணுவம் கொண்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஊழியர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடைமுறைகளை குற்றமாக்குவதற்கும் அவர்களின் விடுதலையை வலியுறுத்துவதற்கும் அவசர சர்வதேச தலையீட்டுக்கு காசாவின் சுகாதார அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இத்துடன் ஜாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஜாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.